வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டெட் தேர்வு 2025 முடிவுகள் இதுதான் நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெட்டு 2025 முடிவுகளை எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த நவம்பர் 15, 16 தேதிகளில் டிஎன் டெட்டு வந்து பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடத்தப்பட்டதுங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு எப்போ வரும், டெட்டுடைய ரிசல்ட்டு எப்போ வரும், ஸோ டெட்டு தேர்வு முடிஞ்சிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கமே, இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரு தரப்புமே கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டிஎன் டெட்டுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பப்ளிஷ் ஆக காத்துக்கிட்டுருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஎன் டெட்டுடைய ரிசல்ட்ஸு உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்குறீங்க. டெட்டுடைய ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜனவரி 26க்கு பிறகு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் மதிப்பெண்களை மாற்றணும் அப்படின்ற ஒரு பெரிய லெவலில் ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. ஸோ டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை மாற்றியே ஆக வேண்டும். டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களில் 75, தமிழகத்தில் 82. ஸோ இந்த 82 மார்க்கை ஒழிச்சிட்டு 75 மார்க் எடுத்தால் பாஸ், இதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு ஆசிரியர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன முடிவு பண்ணும் அப்படின்றது எல்லோரு தரப்புலையுமே கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ நிச்சயமாக இவர்களுக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு சுமூகமான முடிவெடுக்கும் அப்படின்றத நாம் நம்பலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குண்டான ஒரு மாபெரும் அப்டேட்டை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் முடிவுகளை ஜனவரி இறுதிக்குள்ளார நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி இப்போவே வர இருக்குங்க. ஸோ டிஎன் டெட்டுடைய ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்ன, அந்த ஒரு விஷயம் ஆசிரியர் தகுதி தேர்வில் அந்த இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 145 கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ கேள்விகள் தவறாக இருக்குமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளை ஏற்றிட்டே இருக்காங்க. இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த டிஎன் டெட்டுடைய ரிசல்ட்டு குறித்து டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கும் கேட்டிருக்காங்க. ஹெல்ப்லைனில் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டில் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் தொடர்ந்து அந்த ஆசிரியர்களும் போராடிட்டே இருக்காங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களும் போராடிட்டு இருக்காங்க. இப்படி தொடர் போராட்டத்தினால கூட ரிசல்ட்டு வெளியீட்டில் கொஞ்சம் தாமதம். ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன் டெட்டுடைய ரிசல்ட்டு ஜனவரி இறுதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே கண்டிப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கவலையை விடுங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அது சிறப்பு டெட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸோ டெட்டில் பாஸ் மார்க்குடைய ஜிஓவும் ஆசிரியர் தேர்வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.